வணக்கம். மீண்டும் ஒரு பதிவு இதே இடத்துல. ஸோ ஓட்டிங் ஃபார் விமென் அப்படிங்கிறது போராடி 1920 36th ஓட்டுக்கு அப்புறம் தான் டென்னசியில தான் அந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆச்சு. அதை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ இதுக்கும் இப்போ நான் சொல்ல போகிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ நம்ம ஓட் பண்ணுறதுக்கோ அடிப்படையான விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஆர்ப்பரிக்க வேண்டிய தேவையில்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஏன் ஓட்டிங் விமனுக்கு ஒரு சாதாரணமாக வழங்கப்படல. அது ஒரு காமன் சென்ஸ் தானே. மென்னால ஓட் பண்ண முடியும்னா ஏன் விமனுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை, அது ஏன் மறுக்கப்பட்டது? ஸோ அதை யோசிச்சு பார்த்தோம்னா அராஜகமா தோணும். ஆனா அது அராஜகத்தை விட அறியாமைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ எனிவே பொழைச்சு போறாங்க, மன்னிச்சு விட்டுருவோம். இப்போ நமக்கு இந்த காலகட்டத்துல இது எப்படி ரெலவெண்டா இருக்கு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய தேவைகள், நமக்கு வேணுங்கிற விஷயங்களை நம்மளுடைய விஷயங்களை தெளிவா ஒரு தைரியமா நம்மளால சொல்ல முடியுதா? Are we able to stand up for what we believe in? Are we able to stand up for the values we believe in? அதை நம்ம யோசிச்சோம்னா நிறைய விஷயத்துல, ஈவன் ஒர்க்கிங் சிச்சுவேஷன்ல ஒரு பாஸ் கிட்ட ப்ரொமோஷனா இருக்கலாம், அல்லது ஏதாவது அவங்க பேசுறது ஒரு இன்அப்ராப்ரியேட்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம டாலரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு we have to put our foot down and say that அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்ல நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்மளோட ப்ரையாரிட்டிஸ், நம்மளோட விஷயங்களை நம்ம சொல்றதுக்கு ஒரு மாதிரி நம்ம அதனால அது மரியாதை குறைவோ அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம்னா, ஒரு நேரடியா விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணாம ஒரு மறைமுகமா அவங்க ஒரு வில்லத்தனமா நடந்துக்கிறாங்கன்னா நம்ம அதுக்கு மேல ஒரு வில்லத்தனமா நடந்துக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட விஷயங்களை தெளிவா நிதானமா, திஸ் இஸ் வாட் ஐ ஸ்டாண்ட் ஃபார், தீஸ் ஆர் த வேல்யூஸ் ஐ ஸ்டாண்ட் ஃபார், இது எனக்கு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நமக்கோ நம்ம குடும்பத்தாருக்கோ நம்ம சமூக சார்ந்தவங்களுக்கோ நம்ம குரல் எழுப்ப வேண்டியது. நமக்காக நம்ம பேசுறதுக்கு எந்த விதமான ஹெசிடேஷன் தயக்கமும் இல்லாம நடக்க வேண்டியதுதான் இந்த காலகட்டத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்.